ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சைனீஸ் நூடுல்ஸில் சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் சைனீஸ் நூடுல்ஸ் எடுத்துருக்கோம். 7 பேக்கெட் எடுத்துருக்கோம். இப்போ தண்ணி கொதிக்க விட்ருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வருது. கொதிக்க வச்ச தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நூடுல்ஸில் பிடிக்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ சைனீஸ் நூடுல்ஸ் போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்குது, வேகட்டும். இப்போ நல்லா நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நூடுல்ஸ் நம்ம வடிகட்டிடலாம். சிக்கன் எடுத்திருக்கோம், 3/4 கிலோ சிக்கன். போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் மைதா போட போகிறோம். மைதா 3 டேபிள் ஸ்பூன். அதே ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன். மைதாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரே அளவு. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்காமல் ரொம்ப கட்டியாக இருக்காமல். எண்ணெய் வச்சுருக்கோம் அடுப்பில். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் நிறமெல்லாம் வராது. மீதி இருக்கிற சிக்கனெல்லாம் நம்ம அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சிக்கன் நம்ம இதே மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் நூடுல்ஸ் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நாங்கள் 7 முட்டை எடுத்துருக்கோம். 7 முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கோம். 7 பேருக்கு நாங்கள் 7 பேருக்கு 7 முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றினோன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கீழெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. அதுவரை கிண்டாமல் அப்படியே வச்சுக்கணும். அப்போ தான் முட்டை கொஞ்சம் முழுசாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. அதனால் லைட்டாக லைட்டாக கிண்டி விட்டுறணும். இல்லைன்னா முட்டை ரொம்ப பொடி பொடியாக ஆயிரும். அதனால்
லைட்டாக கலரிட்டே இருக்கணும். இப்போ முட்டை நல்லா வேகட்டும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்க விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம கோஸு போட்டுக்கலாம். பாதி கோஸு. கோஸுன்னா கேபேஜு. நிறைய பேர் கோஸு சொன்னால் தெரியாதா என்னன்னு தெரியல, அதனால தான் கேபேஜுன்னு சொன்னேன். கேப்சிகம் வந்து 2 போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டக்கூடாது. பீன்ஸ் வந்து ஒரு 20 பீன்ஸ் எடுத்துருக்கோம். 20 பீன்ஸ் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட்டு 2 கேரட்டு, ஒரு பெரிய கேரட்டும் ஒன்று சின்னதும் மீடியம் சைஸில். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெஜிடபிள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஃப்ளேவர் பிடிக்குன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் ஃப்ளேவர் பிடிக்கிறதா இருந்தால் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நூடுல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எங்களது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு போடுறோம். பிளாக் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். சோயா சாஸ் ஊற்றுறோம் நாங்கள். நீங்கள் சோயா சாஸ் இல்லைன்னா ஊற்றணும்னு தேவையில்லை, வீட்டில் இருந்தால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறும்போது எப்பவும் இந்த மாதிரி கிளறணும், சரிங்களா? இப்போ எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக் நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு எக் நூடுல்ஸ் தான் சாப்பிட்ணுன்னா இப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை சிக்கன் நூடுல்ஸ் தான் வேணும்னா நீங்கள் வந்து சிக்கன் இதே மாதிரி வருங்க, இதே மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணி கட் பண்ணிவிட்டு இதில் போட்டோன்னா சிக்கன் நூடுல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இதுமாதிரி சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து தட்டுக்கு மாற்றி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்களா நல்லா அழகாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ என் பசங்க வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. என் நாத்தனார் பொண்ணு வந்திருக்கா, அதனால தான் இன்றைக்கி நூடுல்ஸே செஞ்சோம். இப்போ வந்து அவளும் சொல்லுவாள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அம்மா அப்படியே செஞ்சு முடிச்சிட்டாங்க. டேஸ்ட்டுக்காக பவுல் எடுத்துருக்கோம். சிக்கன் நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஜஃப்ரான் எப்படி இருக்கு? சூப்பராக வேற இருக்கு.
நல்லா இருக்கு. அந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் உங்க பேர் என்ன ரொம்ப ஜாலியா தெரிய பார்க்கலாம். அஸ்னா உங்களுக்கு எப்படி நல்லா இருந்துச்சா? அடுத்த வீடியோ போடும். அஸ்னா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு நல்ல டேஸ்டா இருக்கு guys. நான் சொல்றேன். எங்க வீட்ல பாத்தீங்கன்னா மாமி பொண்ணு வந்திருக்கா. அவளுக்கு தான் நாங்க வந்து அவ வந்ததுனால நாங்க வந்து செஞ்சிருக்கோம். அண்ட் இது செம்ம டேஸ்டா இருக்கு guys. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வரும். பாய். அடுத்த வீடியோ பார்க்கறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா அடுத்த வீடியோ போட முடியும். பாய்.